ட்ராய் படம் வந்து இந்த ட்ரோஜன் வாரை பற்றி எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ட்ரோஜன் வாருக்கு அப்புறம் எடுத்தது. இவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒடிஷியஸையோ லெவலையோ அந்த காட் லெவலுக்கோ இட்ஸ் அ கிரேட் வாரியர், கிரேட்டஸ்ட் ஆஃப் தி வாரியர்ன்ற புஷ் பண்ணவே இல்லை கிறிஸ்டோபர் நோலன். ஆஸ் இட் இஸ் இப்போ ஒரு அந்த மாதிரியான ஒரு மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி இப்போ ரியல் வேர்ல்டில் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த ட்ராவல் ஒடிஷியஸோட ட்ராவல் எப்படி இருக்கும், அதை கிரேட்டாக எடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். ஒன்லி ஃபார் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எபிக் நல்லா இருந்துச்சு. எஸ், சூப்பராக இருந்துச்சு. நாட் ஈக்குவல் டு ஐமேக்ஸ், பட் இட்ஸ் கிரேட். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு தடவை போகிறேன். விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. எபிக்ல நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குட். வழக்கம் போல் நோலன் வந்து செமையாக குக் பண்ணிட்டாரு. படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. கண்டிப்பாக வந்து எல்லாருமே எப்பிக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு யாரும் வராமல் இருக்காதிங்க. இங்கே தான் வந்து கிராப் இல்லாமல் சூப்பராக இருக்குது. விஷுவல் எல்லாமே நல்லா இருக்குது. கதையுமே வந்து கரெக்டாக ட்ராயிலிருந்து எப்படி வந்து திருப்பி அவரோட இடத்துக்கு போகிறார் அப்படின்றதான் ஒரு கதை. ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு என்கேஜாக இருந்துச்சு கிளைமேக்ஸ். ஆக்சுவலாக அவர் ரிட்டன் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத கதை. ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. டாம் ஹாலண்டுக்காக தான் வந்தேன். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பிக்கில் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க படத்தை. So it was super, one of the best movies of Nolan, and storyline ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. 3 hours போனதே தெரியல. அண்ட் லைக் பிளாட் நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் was too good, and overall was 10 out of 10 experience. 10 out of 10. Yeah, நோலனோட பெஸ்ட்ல அந்த படம் வருமா? I wouldn't say best, but one of the best, because Interstellar is the best, but it's one of the best, I would say. Yeah, screen and sound effects also good. எந்த கார்னர் சீட்ல தான் உட்கார்ந்திருந்தோம், but still the experience was too good. ஏன்னா இந்த மூவி வந்து இந்த பிக் ஸ்கிரீன் காண்டி தான் எடுத்துருக்காங்க. ஆமா. So the frame was also like நல்லா இருந்தது. எதுவுமே கட் ஆகாம எல்லா சீனும் கரெக்டா இருந்தது. So it was not good. இது பார்க்கலாம். Obviously it's a theater experience. You should all go to theater and watch it. படம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. கிறிஸ்டோபர் நோலன் அவர் நல்ல டைரக்டர். இந்த படமும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. த மூவி வாஸ் ஆக்சுவலி பிரிட்டி ஸோ குட் அண்ட் வொர்த் த வெயிட் அதான் சொல்லணும். ஸோ சூப்பராக இருந்துச்சு படம். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆக்சுவலி எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் தான் வந்து அந்த ஒடிசையோட என்ட்ரி காட்டினோடனே ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. ஸோ மிச்சபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம். மஸ்ட் வாட்ச். சவுண்ட்ஸ் அந்த ரியாலிட்டியா இருந்துச்சு. சோ குட், செமையா இருந்துச்சு. நல்லா சொல்ல வேணும், சூப்பரா இருந்துச்சுங்க. இது படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிறிஸ்டோபர் நோலனோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் தான். நல்லா இருந்துச்சு. worth it watch. ஆல் டைம் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட். லைக் ஒடிசியோட அந்த சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷனல் டச்சாக இருக்கணும் கடைசியில். இட் வாஸ் worth it. எபிக் ஸ்க்ரீனில் பார்த்தோம். அதெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் ரேஷியோவில் இருந்துச்சு. worth it. இல்ல அது ஸ்டோரி பிளாட் லைன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. worth a watch in theaters. எபிக் 2D it was good. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஃபுல் ரேஷியோலையும் போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் worth a watch. ப்ரோ ஃப்ரேம்ஸாக நல்லா பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்டோபர் ஃபர்ஸ்ட் படம் நான் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், டெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி வரேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் படம் நான் பார்த்தேன். என்னை பொறுத்து நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் எல்லாமே பெட்டராக பெர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா இருந்துச்சு. இல்லை லேக்லாம் இல்லை ப்ரோ, என்கேஜ்மெண்ட்டாக தான் போகுது. ஆமாம். எங்கேயும் லேக் இல்லை. ஆமாம். ஃப்ரேம் குவாலிட்டிஸ் எல்லாமே நொறுக்கிருச்சு. விஎஃப்எக்ஸ் இன்க்ளூடிங் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நம்ம அந்த வாரில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. அதுவும் இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு.